காசே இல்லாமல் தான் வந்தோம். இந்த அளவுக்கு செலவாகணும்னு தெரியாது. தம்பிக்கு இந்த அளவுக்கு இந்த சிவியர் ப்ராப்ளத்துக்கு போவானே எங்களுக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரொஜெக்டடாக ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் மினிமம் இருக்க வேண்டியிருக்கும். ஐசியூலேயே ஒரு 10 நாள் இருக்க வேண்டியிருக்கும். ப்ரொஜெக்டடாக இவ்வளோ செலவாகும். வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இதை ஆரம்பித்தாங்க. அவங்க மூலியமாக இந்த அளவுக்கு ரீச் ஆகி ஏற்காட்டிலேருந்து சேலம் வெளிநாடு வரைக்கும் இது பரவி எல்லாருமே எங்களுக்கு ரூபாயிலேருந்து லட்சக்கணக்காக வரை எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க அம்மா எப்படி இந்த செலவெல்லாம் சமாளித்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம். அவங்க அம்மா வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தை, அப்பா கேன்சரில் இறந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது, அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அந்த பையன் மட்டும்தான், அந்த பையன் இல்லைன்னா அவங்களோட லைஃப் போச்சு, ஸோ அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க. எனக்கே இது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேடம் எனக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் தான் ஹாஸ்பிட்டல் எம்டி. அவங்க கால் பண்ணுறாங்க, சார் அந்த சைல்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் சார், ஏன்னா டொனேஷன்ஸ் வந்து அவ்வளோ போர் ஆகுது. மனிதநேயமும் இருக்கு, நல்ல மனசு படைச்சவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. கொதிக்கிற எண்ணெய் மேல பட்டு படுகாயம் அடைஞ்ச இந்த குழந்தையோட உசுரை இப்போ காப்பாத்தி இருக்காங்க. அறுவை சிகிச்சை மூலியமா பூரண குணமாக்கிய மருத்துவர்கள். நெகிழ வைக்கும் வீடியோ. சேலம் மாவட்டம் ஏற்காடு பக்கத்துல இருக்கிற நாகலூர் ஜெரினாக்காடு பகுதியை சேர்ந்தவங்க கீர்த்தனா. இவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா புற்றுநோயினால இறந்து போயிட்டாரு. 2 குழந்தைகளோட தனியா இருக்காங்க. மே மாசம் 17ஆம் தேதி பலகாரம் செய்யும் போது அந்த எண்ணெய் இவங்களுடைய 3 வயது மகன் பிளஸிங் மேல ஊத்தி இருக்கு. இதுல குழந்தை படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல கீர்த்தனா தன்னுடைய குழந்தைய சேர்த்திருக்காங்க. 42 நாட்கள் தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இத பத்தி மருத்துவர் அவர்கள் சொல்லும் போது 3 வயசு குழந்தை 45% தீ காயங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. எண்ணெய் ஊத்தி 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. அவங்க கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சது. சமூக வலைத்தளம் மூலியமா அந்த குழந்தைக்காக நிதி திரட்ட ஆரம்பிச்சாங்க. சோ இது மூலியமா கிடைச்ச 8 லட்சம் ரூபாய் பணத்துல அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. முகம் தெரியாத பல பேரு என்னுடைய குழந்தைக்கு உதவி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த தாய் எமோஷனலா பேசி இருக்காங்க. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு நிம்மதியா இருக்கு. அந்த குழந்தைக்கு உதவுன ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ஹீரோ தான். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் லுக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.